செய்தியை பார்த்து வருகிறோம். ரேஷன் கடையில் துவரை பாமாயில் தட்டுப்பாடு என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு என்று புகார் எழுந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். ஹாசினி வணக்கம். தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடிய துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை கடந்த 2 மாதங்களாக சரிவர வழங்கப்படாததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தியாவசிய பொருட்களான அரிசி, சர்க்கரை, ஆயில், பருப்பு வகைகள் போன்றவையெல்லாம் பொதுமக்கள் எளிதாக கிடைக்க வேண்டும், நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் நியாய விலை கடைகளில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் அந்த டெண்டர் ரினியூவல் செய்ய வேண்டிய, புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருந்த நிலையில் அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததால் புதுப்பிக்க முடியாத சூழல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக மே மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் போன்றவை கொடுக்கப்படாமல் இருந்து வந்தது. இது தொடர்பாக மே மாதத்தினுடைய இறுதியில் தமிழக அரசு ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தது. அந்த செய்திக்குறிப்பில் இதற்கு தேவையான நடவடிக்கை விரைவாக எடுக்கப்பட்டு வருகின்றது. விரைவில் பொதுமக்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய பொருட்களான துவரம்பருப்பு, பாமாயில் போன்றவை எல்லாம் வழங்கப்படும். ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலேயும், அதாவது மே மாதத்தில் வாங்காதவர்கள் ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள், தூத்துக்குடி, அதே போல நெல்லை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தர்மபுரி, சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய புகார் என்பது இன்னும் தங்களுக்கு மே மாதத்திற்கு வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு முழுமையாக வந்து சேரவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். பலருக்கு கிடைத்திருக்கின்றது, ஆனால் இன்னும் சிலருக்கு கிடைக்காமல் இருக்கிறது. அதாவது ஒரு 70 முதல் 80% பேருக்கு தான் கிடைத்திருக்கின்றது. இன்னும் பல இடங்களில் பாமாயில் அதே போல துவரம்பருப்பு மே மாதத்திற்கு கிடைக்காத நிலை இருப்பதாகவும், ஜூன் மாதத்திற்கு தமிழகம் முழுவதும் இன்னும் வந்து சேராத நிலை இருப்பதாகவும் பொதுமக்கள் குறிப்பிடுகிறார்கள். ஜூன் மாதம் 18ஆம் தேதி வந்துவிட்ட நிலையில் வழக்கமாக வாரத்தினுடைய தொடக்கத்திலேயே இந்த அத்தியாவசிய பொருட்கள் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும். அதாவது முதல் 7 நாட்களுக்குள்ளேயே ஒவ்வொரு தேதி குறிக்கப்பட்டு அந்த ரேஷன் அட்டை அந்தந்த வீதிகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு நாள் என்று குறிக்கப்பட்டு அவர்கள் வந்து வாங்கி கொண்டு செல்வது வழக்கம். ஆனால் 18 தேதி கடந்துவிட்ட நிலையில் பல பகுதிகளில் மே மாதத்திற்கான பெண்டிங் இருக்கின்றது. அதே போல பெரும்பாலான இடங்களில் ஜூன் மாதத்திற்கு இன்னும் முழுமையாக வழங்கப்படாத ஒரு சூழலும் இருக்கின்றது. எனவே இவற்றை உடனடியாக வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ரேஷன் கடைகளில் பார்க்கும்போது துவரம்பருப்பு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பாமாயில் 1 லிட்டர் 25 ரூபாய்க்கும் கிடைக்கிறது. அதே நேரத்தில் வெளிச்சந்தைகளில், தனியார் கடைகளில் நாம் சென்று வாங்கும் போது 1 லிட்டர் பாமாயில் என்பது 120 முதல் 140 ரூபாய் வரை அந்த பிராண்ட் நேமுக்கு ஏற்றபடி அதிகமாக இருக்கின்றது. அதே போல துவரம்பருப்பு 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை 1 கிலோவுக்கு விற்கப்படுகிறது. அதாவது ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பொருளுக்கும் வெளிச்சந்தைக்கும் 5 முதல் 6 மடங்கு வரை விலை கூடுதலாக இருக்கின்றது. எனவே கூலி வேலை செய்யக்கூடிய பொதுமக்களால் எங்களால் சென்று வெளிக்கடைகளில் வாங்க முடியவில்லை. எனவே மே மாதத்திற்கான அந்த பெண்டிங், அதே போல ஜூன் மாதத்திற்கான வழங்க வேண்டிய அந்த அத்தியாவசிய பொருட்களை விரைந்து வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.